முருகப்பெருமானின் 6 படை வீடுகளும் அதன் அற்புதங்களும். சூரபத்மனையும் அவனது சகோதரர்களான சிங்கமுகன், தாரகாசுரன் ஆகியோரையும் முருகப்பெருமான் வதம் செய்தார். அவர்களின் அழிவு வழி போர்க்கோலத்துடன் ஆவேசமாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிய வந்து அமர்ந்த திருத்தலம் திருத்தணி. செரு என்றால் கோபம் என்றும் தனி என்றால் குறைதல் என்றும் பொருள். முன்காலத்தில் செருத்தணி என்று அழைக்கப்பட்டு வந்த ஊரே தற்போது திருத்தணி என்று வழங்கப்படுவதாக கூறுகின்றார்கள். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு கோபம் தனித்த இடம் இது என்பதால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முருகப்பெருமானின் 5வது வீடு இது. முருகப்பெருமான் குறத்தி பெண்ணான வள்ளியை மனம் புரிந்து கொண்டதும் இந்த திருத்தலத்தில்தான். சுமார் 400 அடி உயரமுள்ள சிறிய மலை மீது பக்தர்கள் செல்ல வசதியாக 365 படிகள் உள்ளன. வருடத்தின் நாட்களை இப்படிகள் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. தணிகைநாதன், தனிசேகர், தணிகை வள்ளல் என்றெல்லாம் புகழப்படும் இந்த தலநாயகனுக்கு ஆடிக்கிருத்திகை மிகவும் விசேஷம். வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் தொடங்கி வைத்த திருப்படி பூஜையும் இங்கு நடைபெறுகிறது. அருணகிரிநாதர், முத்துசாமி தீட்சிதர், ராமலிங்க வள்ளலார், கச்சியப்ப தேசிகர் போன்ற மகான்கள் இங்கு வந்து தணிகைநாதனின் அருட்பார்வை பெற்றுள்ளனர். சென்னையில் இருந்து சுமார் 86 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், அரக்கோணத்தில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணி தலம் அமைந்துள்ளது.